இந்த இன்டர்வியூ போகணுன்னா ப்ளூ கலர் ஷர்ட் தான் நான் போட்டுக்குவேன். அதான் எனக்கு ராசி. இந்த பேனா எங்கே? ஏன் அதில் கையெழுத்து போட்டால் தான் எனக்கு பணம் வரும். அந்த அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடணுன்னா அந்த பேனா வேணும். அந்த பேனா எங்கே போச்சு? அந்த பேனா எங்கே போச்சு? இந்த சட்டை தான் போட்டுக்குவேன், அதுதான் எனக்கு ராசி, இந்த பேனா தான் எனக்கு ராசி. இவர்களெல்லாம் அறியப்படாத அடிமைகள். உன் உழைப்பும் திறமையும் உனக்கு வெற்றி தரப்போகுது. ப்ளூ கலர் ஷர்ட்டாக வெற்றி தரப்போகுது. ஒரு இன்டர்வியூக்கு போனான். அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் அவனை செலக்ட் பண்ணி சொன்னார், தம்பி உன்னை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனால் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காது. என்ன? உன் சாக்ஸ்லேருந்து வர்ற நாத்தம் தாங்க முடியல. உன்னை அப்பாயின்ட் பண்ணுறேன் ஆன் ஒன் கண்டிஷன். மண்டே வேலைக்கு வரும்போது இந்த சாக்ஸ் போடக்கூடாது. சரி சார். மண்டே ஜாயின் பண்ணிட்டான். அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண அந்த அப்பாயின்ட் பண்ணவர் வந்தார். இவனுக்கு தட்டி கொடு, தம்பி என்ன ஏப்பா நான் அந்த சாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னேன். போடல சார், வேறு புதுசு வாங்கி போட்டுரு. இல்லையே, அதே நாத்தம் வருது. அது ராசியான சாக்ஸ்னு பேக்கெட்டில் வச்சுருக்கேன் சார். இன்றைக்கி மனுஷன் அப்படி தான் இருக்கான். இது ராசி, அது ராசி. தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் தாங்க ராசி. தயவுசெய்து அதை நம்புங்க. அறிவிக்கப்படாத அடிமைகளாக இருக்கிற பழக்கத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்க.